வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவோம், இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு. 5ஆம் தர புலமை பரிசில் வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக 7 பேர் கொண்ட சுயாதீன விசாரணை குழு நியமனம். தமிழர் தரப்பில் செயற்பட்டு வரும் அரசியல் கட்சிகள் ஓர் அணியில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க வேண்டும், உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றம் கோரிக்கை. பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக முதலாவது சுயேட்சை குழு வேட்புமனு தாக்கல். பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவிப்பு. மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் 30ஆம் திகதி. தொடர்பான முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணையுங்கள் என தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து பயணித்த கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்சியின் ஊடக பேச்சாளர் M. சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயங்களை ஆராய்கிற போது கட்சி கடந்த 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எடுத்த தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்பட்டன. கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. திரு அரியநேத்திரன் சம்பந்தமாக அவரை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று பலமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்திலே தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவருடைய விளக்க கடிதத்திலே அந்த பதில் சொல்லப்பட்டிருக்கவில்லை. அவர் விளக்க கடிதம் எழுதியிருக்கிறார். காலம் தாழ்த்தி வந்தாலும் அந்த கடிதமும் வாசிக்கப்பட்டது. ஆகையினாலே அது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கேட்டுவிட்டு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக விசேட அறிவிப்பை மனமுவந்து எல்லாரிடத்திலையும் விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற மற்றைய கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே விலகி போன கட்சிகள் திரும்பவும் எங்களோடு சேர்ந்து தேர்தலிலே முகம் கொடுப்பதன் விரும்பினால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம். வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக நாங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே போட்டியிட்டு இருந்தோம். அந்த விதமாகவே இந்த தேர்தலிலேயும் நாங்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகையினாலே அவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். அப்படியாக அந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்தால் மிக விரைவாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கூட்டமைப்பிலே எப்படியாக நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான விடயங்களை அவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். அவர்கள் இணங்கி வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தும் போட்டியிடும். திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே விசேட கரிசனை செலுத்தப்பட்டது. அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் மட்டும் தெரிவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த விடயங்களை அந்த மாவட்ட கிளைகளோடு நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். இந்த தடவை வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற கொழும்பு உட்பட தமிழர்கள் வாழுகிற மற்ற மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம். கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் எவராவது வந்தால் நாங்கள் சேர்ந்து போட்டியிட தயார். அதுக்கு வெளியே வேறு ஏதாவது கட்சிகள் முன்வந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருந்து விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் இருகரம் நீட்டி
வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்ற எங்களுடைய புன்முறுவலோடு அவர்களை வரவழைக்கிறோம். இளைஞர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், படித்தவர்கள், பெண்கள் என்று அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உறுதி செய்கிற வழியிலே தான் வேட்பாளர் தெரிவு இடம்பெறும். நியமன குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இன்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் செயலாளர் ப சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், எஸ் குகதாசன், இரா சாணக்கியன், கலையரசன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, சி யோகேஸ்வரன், சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் தி சரவணபவன், சட்டத்தரணி கே வி தவராசா மற்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. 5ஆம் தர புலமை பரிசில் வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக 7 பேர் கொண்ட சுயாதீன விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக 7 பேர் கொண்ட சுயாதீன விசாரணை குழுவை கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர நியமித்துள்ளார். சுயாதீன விசாரணை அதிகாரிகளும் சுயாதீன கண்காணிப்பு அதிகாரிகள் குழாமும் அந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. குறித்த குழுவின் விசாரணை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சுக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய அமைச்சுக்களின் கடமைகள் பொறுப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய அமைச்சுக்களுக்கு அமைவான நிறுவனங்கள் மற்றும் அமைச்சர்களின் கீழான விடய பரப்புகளை வேறுபடுத்துவதற்கு அமைவான 2003 கீழ் 53 2024 இலக்க வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் 44 உறுப்புரிமையின் 1ஆம் இலக்க பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பார்வையிட்டார். சர்வதேச புத்தக கண்காட்சி கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். இதன்போது ஜனாதிபதிக்கு பேராசிரியர்களால் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார். இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. குறித்த நாட்களில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கண்காட்சியை பார்வையிட முடியும். 100% விலை கழிவில் புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதேபோன்று சர்வதேச புத்தகங்கள் 115% விலை கழிவில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஊழலற்ற ஒரு தேசத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற முகவரியுடன் நாட்டின் ஆட்சி பொறுப்பை கையேற்றுள்ள ஜனாதிபதிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற ஒரு தேசத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் முகவரியுடன் நாட்டின் ஆட்சி பொறுப்பை கையேற்றுள்ள ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் நிஜமான நல்லிணக்கமே நிலையான நல்லாட்சி எனவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகன் இன்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்கள் மீள் நிரப்ப முடியாத பல்வேறு பேரழிவுகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. தமிழர் தரப்பில் செயற்பட்டு வரும் அரசியல் கட்சிகள் ஓர் அணியில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க வேண்டும் என உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் தரப்பில் செயற்பட்டு வரும் அரசியல் கட்சிகள் ஓர் அணியில் நின்று தமிழர் அபிலாஷைகளை முன்கொண்டு செல்லக்கூடியவர்களை களமிறக்க வேண்டும் என
உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றம் தமிழ் அரசியல் தலைமைகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றத்தின் வவுனியா கிளை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற இந்த தீர்க்கமான காலகட்டத்தில் அரசியல் தலைமைகளும் ஜனநாயக ரீதியானதும் காலச்சூழலுக்கு ஏற்றதுமான முடிவுகளை எட்ட வேண்டிய தருணத்தில் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனங்களுக்கு இடையில் குரோதங்களையோ முரண்பாடுகளையோ ஏற்படுத்தாத வகையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உண்மைகளை வெளிப்படுத்தி யதார்த்த பூர்வமான வாக்குறுதிகளை வழங்கி இந்த தேர்தலில் அரசியல் தலைமைகள் தமக்கான தேர்தல் தளத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழர்கள் தமது பிரதிநிதித்துவத்தின் வலிமையை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தரப்பில் செயற்பட்டு வரும் அரசியல் கட்சிகள் ஓரணியில் நின்று அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இளம் சமூகத்தினரையும் புதியவர்களையும் களமிறக்கி ஆரோக்கியமுள்ள ஒரு அரசியல் தளத்தை உருவாக்க வேண்டும் எனவும் உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றத்தின் வவுனியா கிளை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக முதலாவது சுயேட்சை குழு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை குழு ஒன்று இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த முதலாவது குழு இதுவெனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை அனைத்து மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் இன்று ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றிருந்தது. இதில் அனைத்து மாவட்டங்களினதும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பிலேயே இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது சின்னத்தில் பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේවා සේරම එකට එකතු කරගන්න පුළුවන්කම තිබ්බන. ඉතින් ඒ ජයග්‍රහණය පිළිබඳ එහෙම හිතන්න ඉඩකඩක් තිබ්බා. ඉතින් බලන්න ඕන පාර්ලිමේන්තුවට තේරෙන மந்திரிவருங்கே பகுத்தரே. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்த அணியினரை இணைத்துக் கொண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட எதிர்பார்த்துள்ளோம். இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடவுள்ள கட்சி சின்னம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. பொது சின்னத்திற்கு அமைய தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்ற முடிவொன்றும் எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் சின்னம் தொடர்பில் அறிவித்துள்ளோம். 5 சின்னங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. வெற்றிலை, கேஸ் சிலிண்டர், கதிரை உள்ளிட்ட சின்னங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பொது முடிவுக்கு வந்தமையை தொடர்ந்து இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. மாறாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளார். රගන ආණ්ඩුව ඇතුලේ අවුලක් හදන්නේ නැතුව මේ රටේ ජනාධිපති තනතුර රටේ ජනතාව බාර දුන්න අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා පිළිබඳ විශ්වාසය තියලා එතුමාට මේක කරගෙන යන්න අවශ්‍ය. திருகோணமலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிட உள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தீர்மானித்துள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பிலே தான் எமது கட்சி திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிட்டு அந்த மக்கள் சக்திக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர் பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும், அதிலே நமது வேட்பாளர் அந்த கட்சியிலே யார் என்ற விஷயத்திலே பல கலந்துரையாடலின் பின்னர் டாக்டர் ஹில்மி மொய்தீன் அவர்களை நமது கட்சியுடைய வேட்பாளராக தீர்மானித்திருக்கிறோம். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி இடம்பெறவுள்ளன. களுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான குமார வெல்கம தனது 74வது வயதில் இன்று காலை காலமானார்.
தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அவருடைய இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் 30ஆம் திகதி மத்துகம மலர்சாலையில் இடம்பெறவுள்ளது. அதேவேளை அவருடைய பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக மத்துகம இல்லத்தில் வைக்கப்படவுள்ளதாக குடும்ப உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக குமார வெல்கம ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினராக இருந்த நிலையில் பின்னர் அவர் அதிலிருந்து விலகி நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரானார். குமார வெல்கம கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் கடந்த 3 வருடங்களில் 27 கோடி ரூபாவிற்கும் அதிக தொகையை செலவிட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோர் கடந்த 3 வருடங்களில் சுமார் 27 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள வெளியிட்ட தகவலின்படி குறித்த செலவினங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சுய தேவைக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு செலவிடப்பட்ட தொகை 7 கோடி ரூபாய் என பேராசிரியர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் 2023ஆம் ஆண்டில் 8 கோடிக்கும் அதிகமாகவும் இந்த ஆண்டு 11 கோடிக்கும் அதிகமாக செலவினங்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் 45% தற்போது அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர் தினத்தை முன்னிட்டு கவனஈர்ப்பில் ஈடுபட போவதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறுதி யுத்தத்தில் சிறுவர்களும் காணாமல் போன நிலையில் சிறுவர் தினத்தன்று கவனஈர்ப்பில் ஈடுபட போவதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி சி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களை கடந்தும் எமது சிறு குழந்தைகள் தொடக்கம் பள்ளி மாணவன் வரை இறுதி யுத்தத்தின் போது செல் வீச்சுக்களினாலும் விமான குண்டு தாக்குதல்களாலும் உடல் சிதறப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவர்கள் சிதைக்கப்பட்டு இன்று வரை அவர்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்ற வேளையிலும் இன்று வரை எங்கே என்று என்ன நடந்தது என்று தெரியாது. அவர்கள் என்ன பச்சிளம் குழந்தைகளும் பள்ளி மாணவனும் ஆயுதம் ஏந்தி போராடியவர்களா? இதுவரை நாம் நீதிக்காக வீதியிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். தமது பிள்ளை வருமா, பேர பிள்ளையை தான் கொஞ்சி விளையாட முடியுமா என்ற ஏக்கத்தோடும் தவிப்போடும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வடக்கு கிழக்கில் தழுவிய 8 மாவட்டங்களிலும் இந்த சிறுவர் தினத்தை நாம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக செய்ய இருக்கின்றோம். எனவே அன்றைய தினம் வவுனியா மாவட்டத்தில் காலை 10 மணி அளவில் பழைய பேருந்து நிலையத்தில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம். தனிய பாதிக்கப்பட்ட உறவுகளால் மட்டும் எடுத்து செல்லப்படாமல் அனைத்து மக்களும் எங்களுக்கான ஒரு அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக என்ன நடந்ததுன்றதற்காகவும் இந்த உறவுகளுக்காக 15 வருடங்களாக வீதியில போராடி கொண்டிருக்கிற உறவுகளுக்கு உண்மையான ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை அனைத்து மக்களிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு 75 வருடமாக இந்த தமிழ் மக்களை ஏமாற்றித்தான் வந்தது இந்த ஸ்ரீலங்கா அரசானது. 8 ஜனாதிபதிகள் வந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக. அவர்கள் பரம்பரையாகவும் ஆட்சிகளை கைப்பற்றி கொண்டு இருந்திருக்கின்றார்கள். அந்த ஆட்சியிலே எங்களுக்கு எந்தவித மாற்றங்களும் நிகழவில்லை. எனவேதான் நாம் எந்த வகையிலும் எந்த ஒரு அரசையும் நாங்கள் நம்பவில்லை. ஆனால் அவர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு சமிக்கையை தான் வர முன்பு கூறியிருக்கின்றார். அதை உண்மையாகவே சர்வதேச பொறிமுறை ஊடாக அவர் எங்களுக்கான உண்மைகளை கண்டறிந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தி சர்வதேச பொறிமுறை ஊடாக அதை செய்வாராக இருந்தால் நாங்கள் அதற்கு பிறகு அவரை பற்றி யோசிக்கலாம். எந்த ஜனாதிபதி வந்தாலும் எமக்கான தீர்வு என்றது எமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதைத்தான் நம் இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் மிகவும் மன்றாட்டத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு காலமும் நம்பி 8 ஜனாதிபதியும் அதே வேலையை செய்தவர்கள். இனி வருகின்ற ஜனாதிபதியும் ஏதாவது ஒரு சமிக்கையை காட்டினால் மட்டும்தான் அவர் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று கூற முடியும் எங்களால். சிறுவர் தினமான அக்டோபர் 1ஆம் தேதி கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க தலைவி கோகிலவாணி தெரிவித்துள்ளார்.
காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் கையளிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி வேண்டி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மூன்றலில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எங்களுக்கான இந்த ஜனாதிபதி 9வது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். அவர் வரும் முன்பே கூறியிருக்கின்றார், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தான் நீதி பெற்று தருவதாக கூறியிருக்கின்றார். இறுதி யுத்தம் முடிவடைந்து எங்களோட உறவுகளை குடும்பமாக கையளித்தும் காணாமல் ஆக்கப்பட்டும் எங்களோட சிறார்களை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதேவேளை நாங்கள் இந்த சிறுவர் தினத்தை துக்க தினமாகத்தான் அனுஷ்டித்து வருகின்றோம். அதே வேளையில் நாங்கள் இந்த சிறார்களை, அந்த சிறார்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும். நாங்கள் இந்த சிறுவர்களை ஒப்படைக்கும் போது 6 மாதத்திலும் 1 வயதிலும் 5 வயதிலும் இந்த பிள்ளைகளை நாங்கள் அவர்களிடம் கையளித்தோம். காணாமல் ஆக்கப்பட்டு எங்களுடைய உறவுகளை கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கவில்லை. நாங்கள் இன்று வரைக்கும் இந்த தெருவில் நின்று இந்த காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டங்களும் எங்களுடைய இந்த சிறுவர் தினத்தின் போராட்டம், எங்களுக்கான நீதி கிடைக்க வேணும், தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேணும். இதே வேளையில் இந்த சிறுவர் தினத்தை நாங்கள் கரிநாளாக அமைதியான முறையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கந்தசாமி கோயில் அடியில் 10 மணிக்கு நடைபெறும். அதே போன்று 8 மாவட்டத்திலும் அந்த சிறுவர் தினத்தை பிரகடனப்படுத்தும். இந்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யாழ் அனலை தீவு மீனவர்களை விடுதலை செய்யுமாறு அவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீரற்ற காலநிலையால் கடந்த ஜூன் மாதம் இந்தியாவில் கரையொதுங்கிய நிலையில் கைது செய்யப்பட்ட யாழ் அனலை தீவு மீனவர்களை விடுதலை செய்யுமாறு மீனவர்களின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்திய சிறையில் உள்ள மைக்கேல் பெர்னாண்டோ மற்றும் நாகலிங்கம் விஜயகுமார் ஆகியோரின் மனைவியர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். எனது கணவர் 6ஆம் மாதம் 10ஆம் தேதி கடலுக்கு சென்றிருந்தார். கடலுக்கு சென்றிருக்கும் போது புயல் அனர்த்தம் காரணமாக இந்தியாவில் கரையொதுங்கி அங்கேயும் ஒரு சிறைச்சாலையில் தான் அவர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறார்கள். அவர்களோட எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. அவர் இல்லாமல் சரியாக வேதனைப்பட்டுன்னு கஷ்டப்பட்டுன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். இது கவனம் செலுத்தி எங்களை 2 பேரையும் 2 குடும்பங்களுடைய கணவர்மாரையும் நீங்கள் கொண்டு எங்களோட கடற்படையின்ற கையில் ஒப்படைக்க வேணும். இப்போ திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதாகவும் இப்போ அவங்க ஒரு ஆர்டர் லெட்டருக்காக காத்திருக்கிறதாகவும் எங்களுக்கு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் எங்களோட நாட்டுக்கு அவையை அனுப்பி வைக்கல. எங்களோட மீனவர்களை, எங்களோட கணவரை எங்கள்கிட்ட கொண்டு தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சாப்பாடு இல்லாமல் ஆதரிக்க யாருமே. இவ்வூடக சந்திப்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசாவும் கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தயவான கோரிக்கை ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகின்றோம். அனலதீவு கிராமத்தில் இருந்து 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 10ஆம் திகதி 2 பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற வேளையிலே சீரற்ற காலநிலை காரணமாக அந்த 2 மீனவர்களும் 6ஆம் மாதம் 12ஆம் திகதி இந்தியாவிலே கரையொதுங்கியிருந்தார்கள். இந்தியாவிலே கரையொதுங்கி அவர்களை மீட்கப்பட்டு இந்திய சட்டதிட்டங்களுக்கு அமைவாக அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3 மாதமும் 19 நாட்களும் கழிந்து அந்த 2 குடும்பங்களையும் அல்லது அந்த மீனவர்களுக்கும் மனிதாபிமான நடவடிக்கை எடுக்க முடியாத இலங்கை அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் ஒரு தீவு பகுதி மக்களை புறக்கணிக்கின்றார்கள். ஒரு தூதரகம் ஒரு சீரற்ற காலநிலையாலே சென்ற மீனவர்கள் நிலை தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கோ உரிய அமைப்புகளுக்கோ தெரியப்படுத்தவில்லை. வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. சென்னையிலே இருக்கின்ற இலங்கைக்கான துணை தூதரகம் இந்த நடவடிக்கைகளை கரிசனை கண்டு ஒரு நாள் கூட அந்த குடும்பத்தினருடன் தொலைபேசி உரையாடல் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியாமல் சென்னையிலே ஒரு துணை தூதரகம் இயங்குதென்றால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? எப்படி எங்களை அங்கீகரிக்கிறது? எங்களுக்கு கவலையாயிருக்கிறது, மனவேதனையாயிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தயவு செய்து இதை
கரிசனை எடுத்து அந்த 2 அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மனிதாபிமானமாக மீட்டுத் தர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜனாதிபதி குறைந்தது 14 நாளுக்குள்ளே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த மீனவர்களை மீட்கும் வரைக்கும் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகம் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றிலிருந்து அதாவது 10ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த மீனவர்களை எங்களுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு மீட்டுத் தர வேண்டும். களனிவெளி பங்கிரிவத்தை ரயில் கடவையை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக களனிவெளி பங்கிரிவத்தை ரயில் கடவையை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரயில் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை காலை 8:30 முதல் மாலை 5:30 வரை ரயில் கடவை மூடப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. கண்டியில் 65 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. கண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 65 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி மாலை 6 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றது. பொல்கொல்லை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு பணிகளுக்காக நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுள்ளதால் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கண்டி மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் ஹரிஸ்படுவ, உஜப்பிட்டிய, பததும்பர, அக்குரணை பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குண்டசாலை பிரதேச செயலாளர் பிரிவுகளான ராஜவெல, சிறிமல்வத்த, அம்பிட்டிய, அமுனுகம, ஹந்துன மற்றும் வலலையில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுவதுடன் மாவத்தகம பகுதிகளிலும் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றது. அனைத்து வருமான வரிகளையும் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. வரி செலுத்த தகுதியான அனைவரும் 2023-2024 ஆண்டுக்கான வருமான வரியை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. வருமான வரியை செலுத்த தவறும் அல்லது தாமதப்படுத்தும் நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்துதலை எதிர்கொள்ள நேரிடும் என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வரிக்கான நிலுவைத் தொகையையும் தரப்பட்ட காலத்திற்குள் அல்லது அதற்கு முன்னர் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் வசிக்கும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அங்கு வசிக்கும் இலங்கையர்களுடன் தூதரகம் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாகவும் அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் கபில ஜெயவீர தெரிவித்துள்ளார். சுமார் 7600 இலங்கை பணியாளர்கள் லெபனானில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாட்டின் தெற்கு பகுதிகளில் வசிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஹிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து லெபனானின் வடபகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது. மோதல்கள் இடம்பெறும் பகுதிகளில் இலங்கையர்கள் வசிக்கவில்லை எனவும் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நல்லூர் ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் யாழ் நகர் பகுதிகளில் இன்று சிரமதான பணி இடம்பெற்றது. கிளீனப் ஸ்ரீலங்கா அமைப்புடன் இணைந்து ஜெஃப்னா சிட்டி கிளீனப் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் நகர் பகுதிகளிலும் வீதியோரங்களில் காணப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் வேம்படி சந்தி, கலடி சந்தி, ஸ்டான்லி வீதி, ஆரியகுளம் பகுதிகளில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த சிரமதான பணிகளில் நல்லூர் ரோட்டரி கழக தலைவர் ஜெயநந்தினி முத்துக்குமார், முன்னாள் தலைவர்களான வைத்தியர் பிரதீபன், ரவீனதாஸ், ரோட்டரி கழக உறுப்பினர்கள், சாரணர்கள், யாழ் மாநகர சபை ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிளீனப் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து செய்யப்படுகின்ற இந்த செயற்திட்டத்தில் நல்லூர் ரோட்டரி கழகமாகிய நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஊழியர்களுடன் பாடசாலைகளில் உள்ள ஸ்கவுட்ஸ் மாணவர்களுடன் சேர்ந்து இன்றைய இந்த சிரமதான நிகழ்வையும் பொலித்தீன் பாவனை, பிளாஸ்டிக் பாவனை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் ஆரம்பித்துக் கொள்கின்றோம். கிளீனப் ஸ்ரீலங்கா என்னும் துணிப்பொருளிலே இந்த மாதத்தில் பல்வேறு செயல் திட்டங்கள் ரோட்டரி கிளப்பினரால் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே நல்லூர் ரோட்டரி கழகத்தினராகிய நாங்கள் யாழ் மாநகரத்திலே இருக்கின்ற
மக்களுக்கு போதியளவு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பாவனை பொருட்களை குறைத்து மற்றும் குப்பைகளாக தேங்குவதை அகற்றுதல் போன்றவற்றிலே ஊக்கப்படுத்துவதற்காகவும் இன்ற விழிப்புணர்வு நடைபவனி மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே நாங்கள் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுதல் போன்றவற்றை முன்மாதிரியாக செய்ய துவங்கி இருக்கின்றோம். இதன் பிரதான நோக்கமானது பிளாஸ்டிக் பாவனை மூலமாக வருகின்ற சுகாதார சீர்கேடுகள் குறித்து அறிந்து கொள்ளுதல், மக்களுக்கு தெளிவுபடுத்துதல், அதன் மூலம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பிளாஸ்டிக் பாவனை பொருட்களை இயன்றளவு பாவிப்பதை குறைத்தல், பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக தரம் பிரித்து அதற்குரிய குப்பை கூடைக்குள்ளே போட்டு மாநகர சபையினர் நடத்துகின்ற பல்வேறு பிளாஸ்டிக் சேகரிப்பு முனையங்களின் ஊடாக அவற்றை உரிய முறையில் சுழற்சிக்குட்படுத்துதல் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எமது வருங்கால சந்ததியினருக்கும் பல நூற்றாண்டுகளாக வரப்போகின்ற இந்த எமது மண்ணிற்கும் பாதுகாப்பும் சுத்தத்தையும் தரக்கூடிய இந்த செயல் திட்டத்திலே நாங்கள் இந்த பணியை வெவ்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து செய்து கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கின்றோம். அதேபோன்று மட்டக்களப்பு கல்லடி கடற்கரை சூழலை தூய்மைப்படுத்தி பாதுகாக்கும் நோக்குடன் மட்டக்களப்பு ரோட்டரி கழகத்தால் இன்றைய தினம் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு ரோட்டரி கழகத்தின் தலைவர் டாக்டர் கே முரளிதரன் தலைமையில் சிரமதானம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. கடற்கரை ஓரங்களில் காணப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அகற்றப்பட்டதுடன் மக்களுக்கு விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. ரோட்டரி கழகத்தின் இந்த செயற்பாட்டில் கழகத்தின் தோழமை கழகங்களும் இணைந்திருந்தன. ரோட்டரி கழகம் நாடளாவிய ரீதியில் கடற்கரையோரங்களை சுத்தப்படுத்தும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நாங்கள் இலங்கையில் உலக நாடுகளைப் போல் இலங்கையிலும் பிளாஸ்டிக் ஒரு முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல சமூகத்தையும் நல்லொரு ஆரோக்கியமான சூழலையும் விட்டு செல்வதற்காக நாங்கள் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நாங்கள் முடித்து விடவில்லை. நாங்கள் இதை ஒரு விழிப்புணர்வாக செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்கால சந்ததிக்கு இது விளங்க வேண்டும், இதால் வரக்கூடிய தாக்கங்களை குறைக்க வேண்டும் என்பதுதான். பிளாஸ்டிக் என்பது முற்றுமுழுதாக அகற்றப்பட முடியாத ஒன்று. ஏனென்றால் நமது வாழ்க்கையில் சகல பகுதிகளிலும் பின்னிப்பிணைந்த ஒன்றாக மாறிவிட்ட காரணத்தினால் பிளாஸ்டிக்கை ஒரு பொறுப்புணர்வுடன் பாவிக்க வேண்டும் என்றும் அதை முறைப்படி அதை கழிவகற்ற வேண்டும் என்பதும் தான் எங்களது முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நாட்டை தூய்மையாக்குவோம் என்னும் தொனிப்பொருளில் கடற்கரையை சுத்தப்படுத்தும் சிரமதான பணி இன்று வடமராட்சி பருத்தித்துறை தும்பளை கடற்கரையிலும் முன்னெடுக்கப்பட்டது. யாழில் உள்ள 7 லயன்ஸ் கழகங்கள் இணைந்து இந்த சிரமதான பணிகளில் ஈடுபட்டிருந்தன. வடமராட்சி பருத்தித்துறை தும்பளை கடற்கரையில் வடபிராந்திய கழக தலைவர் வேலுப்பிள்ளை தவச்செல்வம் தலைமையில் காலை 7:30 மணி முதல் சிரமதானம் இடம்பெற்றது. இந்த சிரமதான பணியில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசாரும் தும்பளை கிழக்கு சமர்த்தி குழுக்கள் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்ததுடன் பருத்தித்துறை நகரசபையின் வாகனங்கள் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டதாக வந்து செய்தியாளர் தெரிவித்தார். மாற்றத்துக்கான மாற்று வழி என்னும் கருப்பொருளில் கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றத்துக்கான மாற்று வழி என்னும் கருப்பொருளில் அரசியல் கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. தனியார் விடுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன், சமூக செயற்பாட்டாளர் க அருந்தவபாலன், வடமாகாண முன்னாள் அமைச்சர் பட்டேனீஸ்வரன், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பில் அதீத ஒலி எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளை செலுத்திய விவகாரம் தொடர்பில் எழுந்த முரண்பாடு கொலை சம்பவத்தில் நிறைவடைந்துள்ளது. மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்விஸ் கிராமத்தில் அதீத ஒலி எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சம்பவம் தொடர்பில் எழுந்த முரண்பாடு கொலையில் நிறைவடைந்துள்ளது. சுவிஸ் கிராம வீதியூடாக இளைஞர் ஒருவர் நேற்றிரவு 10 மணியளவில் அதீத ஒலி எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றுள்ளார். இது தொடர்பில் இரு சாராருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பும் நிகழ்ந்துள்ளது. கைகலப்பில் சிக்கிய 19 வயதான தங்கேஸ்வரன் அபிலாஷ் என்ற இளைஞனை அவரது தந்தை மீட்டு வீட்டுக்கு அழைத்துச் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற சிலர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் இளைஞனுக்கு கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த இளைஞன் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 30 வயதான சந்தேக நபர் ஒருவரை கொக்குவில் போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். ஈரோஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் பிரதி தலைவர் அறிவித்துள்ளார். ஈரோஸ் கட்சியில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் பிரதி தலைவராக பதவி வகித்த திலீப் குமார் அறிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய நிர்வாகம் தனது கட்சியின் செயற்பாட்டை முன்னெடுக்க ஆரம்பித்த வேளையில் அங்கே செயலாளராக இருக்கின்ற இராஜநாதன் பிரபாகரன் அவர்களோடு ஒரு பாரிய முரண்பாடு ஏற்பட்டது. காரணம், மத்திய குழு கூட்டத்தை நாங்கள் 3 தடவை ஒழுங்கு செய்திருந்தும் அக்கூட்டத்தை நடத்த விடாமல் அவர் அதற்கு எதிராக பாரிய தடையும் அச்சுறுத்தலும் விடுத்திருந்தார். மற்றும் அவருடைய தன்னிச்சையான செயற்பாடுகள், ஊடகங்கள் வாயிலாக அவர் விடுத்து வருகின்ற முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் எங்களுடைய மத்திய குழுவுக்கு ஏற்புடையதாக அங்கே காணப்படவில்லை. 5 கஜ முத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 5 கஜ முத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். இந்த கஜ முத்துக்களின் பெறுமதி சுமார் 1,20,00,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கெலியோயா பகுதியைச் சேர்ந்த 38 வயதானவர் ஆவார். சந்தேக நபர் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் திருடப்பட்ட ஒரு தொகை நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மா அதிபர்களின் வழி நடத்தலில் கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி, ராமநாதபுரம், புதுக்குடியிருப்பு, ஒட்டுசுட்டான், முள்ளியவளை, நெடுங்கேணி ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்ற பல திருட்டுச் சம்பவங்களுடன் குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு திருடப்பட்ட நகைகள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள வங்கிகள், அடைவு நிலையங்களில் சுமார் 28 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைகளில் அடைவு வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த லெப்டினன்ட் நார்மன் ஸ்கோஃபீல்டு மற்றும் மறைந்த அவரது பாரியாருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு திருகோணமலையில் இன்று இடம்பெற்றது. அரச கடற்படை அதிகாரியான மறைந்த லெப்டினன்ட் நார்மன் ஸ்கோஃபீல்டு மற்றும் மறைந்த அவரது பாரியார் பெரியன் ஸ்கோஃபீல்டு ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று திருகோணமலையில் இடம்பெற்றது. 1956 முதல் 1958 ஆண்டு கால பகுதியில் லெப்டினன்ட் நார்மன் ஸ்கோஃபீல்டு திருகோணமலையில் உள்ள HMS ஹைஃப்ளேயர் கடற்படை தளத்தில் தகவல் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றியிருந்தார். அதிகாரியின் இறுதி விருப்பத்திற்கு இணங்க 1999 ஆண்டு கடற்படை மரபுகளை பின்பற்றப்பட்ட அஞ்சலி நிகழ்வு பல்வேறு சிக்கல்கள் காரணமாக நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கர்னல் டெரவூன் வூட்ஸ் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மீண்டும் அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கர்னல் டெரன் வூட் மற்றும் மறைந்த அதிகாரியின் உறவினர்கள், கடற்படை கப்பல் துறையின் கட்டளை அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.